அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை மாதம் பிறந்தது. இந்த கதை 1957 வெளிவந்த கதைங்க. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த கதை. இப்போ கதைக்குள்ள போகலாம். அன்னைக்கு மாசத்தோட கடைசி நாள். அடுத்த நாள் பொழுது புது மாசத்தோட முதல் நாளா பிறக்க போகுது. நாராயணன் மணிப்பர்ஸை திறந்து அதுல இருக்கிறதெல்லாம் திரும்பவும் ஒரு முறை எண்ணி பார்த்தான். அப்போ மீதி இருந்தது வெறும் 15 ரூபாய் 12 அண்ணா தான் இருந்தது. எத்தனை முறை எண்ணினாலும் எவ்வளவு கணக்கு போட்டாலும் அந்த மாசத்துல அவன் மீதம் பிடிச்சது இந்த 15 ரூபாய் 12 அண்ணா 6 பைசா தான். அதுவும் எப்படி மிச்சம் பிடிச்சான்? அந்த மாசத்துல அவன் ஒரு சினிமாவுக்கு கூட போகல. ஏன் ஒரு கப் காஃபியை கூட அவன் ஹோட்டல்ல போய் அதிகப்படியா சாப்பிடல. அடிக்கடி வெத்தலை போடுறதையும் நிறுத்திட்டான். இந்த மாதிரி சில்லறை விஷயங்களெல்லாம் நிறுத்தி மீதம் பிடிச்சதுல தான் இந்த தொகை வந்தது. தேவையே இல்லாம அது வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 15 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணிட்டு வந்தது அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஒருவேளை சிக்கனமா இருந்திருந்தா தான் இன்னும் நிறைய மிச்சம் பிடிச்சிருக்கலாமோன்னு கூட தோணுச்சு. இப்போ இந்த 15 ரூபாய் மிச்சம் பிடிச்சதுக்கே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தை அவன் மனைவி கிட்டயும் பகிர்ந்துக்கணும்னு தோண தன்னோட அறையில உட்காந்துக்கிட்டே நாராயணி நாராயணின்னு சத்தமா கூப்பிட்டான். கணவன் கூப்பிட்டதால வேக வேகமா அறைக்குள்ள வந்தவ என்னன்னு கேட்க, என்னுடைய சில்லறை செலவுகள் எல்லாம் நிறுத்திக்கிட்டு இந்த மாசம் 15 ரூபாய் மிச்சம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு முகமலர்ச்சியோட சொன்னான் நாராயணன். ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நானும் என்னோட சில்லறை செலவுகளை இனிமே குறைச்சிக்கிட்டுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். உன்னோடைய சில்லறை செலவுகளா? அதெல்லாம் என்னது? தினமும் ஒரு அண்ணா 2 அண்ணாவுக்கு பூ வாங்குறேன். இன்னும் ஸ்னோ பவுடர் மற்ற பொருட்கள் எல்லாம் கூட மாசம் மாசம் வாங்குறேன்ல, இதையெல்லாம் தான் சொல்றேன். இதெல்லாம் கூட நம்ம மிச்சம் பிடிச்சா இன்னொரு 10 ரூபாய் மிச்சம் கிடைக்கும்னா அது நல்லது தானே? நாராயணி சிரிச்சுக்கிட்டே கேட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் நீ மிச்சம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் செலவுகளெல்லாம் நீ குறைச்சிக்க வேண்டாம் நாராயணன் சொன்னான். யோசனையில மட்டும்தான் மிச்சம் காண முடியுது. பேங்க் கணக்குல பணம் ஏறுறதுக்கான வழியே தெரியலையே அவ கேட்டா. வாஸ்தவம் தான். பேங்க்ல பணம் கட்டி 3 மாசங்களுக்கு மேல ஆயிடுச்சு. நாளைக்கு சம்பளம் வந்ததும் முதல் காரியமா ஒரு 50 ரூபாயாவது பேங்க் கணக்குல போட்டுட்டு வந்துடணும்னு தீர்மானமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். நிஜமாவா? சரி, இப்ப எவ்வளவு தொகை இருக்கு? 350 ரூபாய் தான் இருக்கு அழுத்துக்கிட்டே சொன்னான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 500 ரூபாய்க்கு மேல இருந்துச்சே, எப்படி அவ்வளோ பணம் செலவாச்சு? இந்த 3 மாசங்களா பணம் கட்டுறதுக்கு பதிலா எடுத்த செலவுகள் தான் அதிகமா இருந்துச்சு. அதனால தான் பணம் குறைஞ்சு போச்சு. அப்படி என்ன செலவு? உயிர் வாழறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ கிடுகிடுன்னு விலை ஏறி போய் நிக்குதே. விலைவாசி தான் காரணம். ஆனா சம்பளம் என்னமோ ஏறின பாடு இல்லையே. 2 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் 50 ரூபாய் ஏத்துறாங்க. எப்படி செலவாகாம இருக்கும்? செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாகவா முடியும்? அவனும் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இந்த மாதிரி செலவானா நீங்க எப்படித்தான் உங்க கடனை அடைக்க போறீங்களோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நாராயணி நிஜமான வருத்தத்தோட தான் சொன்னான். எங்கேயாவது எப்படியாவது ஒரு புதையல் கிடைக்குமான்னு தான் நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன். புதையல் கிடைக்கும் கிடைக்கும், நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா தாராளமா கிடைக்கும். முதல்ல பேங்க்ல போட்ட பணமே குறையாம பாத்துக்க முடியல, இதுல புதையலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காராம். ஆமா, கையில தம்படிக்கு கூட வழி இல்லாம இருக்கும் பொழுது எதிர்பார்க்காம நேரத்துல கிடைக்கிற புதையலை தான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். வேண்டாதப்ப கிடைச்சா அது புதையல் ஆயிடுமா? எப்போ வரும் அந்த அதிர்ஷ்டம்? எப்போ வருமா உங்களுடைய புதையல்? கையில இருக்கிறதுல கரைஞ்சிட்ட பிறகு நமக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்றீங்களா? என்ன பண்றது, நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தோட நிலைமையே அப்படிதானே இருக்கு. இதை ஏதாவது சொல்லி ஆறுதல் அடைஞ்சுக்க வேண்டியதுதான். அப்படி இருக்கும் பொழுது அப்ப சேர்த்து வைக்கிறத பத்தி எதுக்கு இவ்வளவு தீவிரமா யோசிச்சு மண்டையை உடைச்சிக்கணும்? அதுவா, ஏதோ புதையல் கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்காம ஏதாவது முயற்சி செஞ்சு முந்தி அடிச்சு வாழ்க்கையில முன்னேறிடலான்ற ஒரு ஆவல் தான். இந்த மாதிரி அவங்க ஏதோ பட்டும் படாம ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கும் பொழுதுதான் நாராயணனுடைய உயிர் நண்பன் வேக வேகமா அவன் வீட்டுக்கு வந்தான். என்ன இப்படி தலை போகிற காரியம் உனக்கு? எங்கேயாவது கீழே விழுந்து வைக்க போற? பாத்து வா, வாசப்படியில இடிச்சுக்க போற. கொஞ்சம் நின்னு பேசுடா. என்ன அவசரம்? நான் பயந்தே போயிட்டேன். வந்தவன நாராயணன் வரவேற்றான். அது இல்லடா, ரொம்ப அவசரமான காரியம்தான். என் மாமியார் இறந்து போயிட்டாங்களாம். இப்போதான் தந்தி வந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி மயிலையே என் மனைவியை அனுப்பி ஆகணும். மாச கடைசி ஆயிடுச்சா, என் கையில சுத்தமா ஒரு பைசா கூட இல்லடா.
அதனால தான் உன்கிட்ட வந்தேன். ஒரு 15 ரூபாய் இருந்தா கூட அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினதும் கண்டிப்பாக திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு அவன் நண்பன் அவசர அவசரமாக சொன்னான். நாராயணனுக்கு பேச்சே வரல. வாயை திறக்காம 15 ரூபாவை எடுத்து அவன் கையில் கொடுத்து அவனை அனுப்பி வச்சான். சிக்கனமாக இருந்து சேர்த்த உங்கள் பணத்தை ஒரே நடையில் எப்படி கரைச்சிட்டீங்களே, ஐயோ பாவம் அப்படின்னு பரிவோடு சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு தான் சொன்ன அவன் மனைவி நாராயணி. என்ன செய்யறது நாராயணி, நீயே சொல்லு. இந்த மாதிரி சமயத்தில் அவனுக்கு உதவாம அப்படி ஒரு பணம் நம்ம கிட்ட இருந்து என்ன பயன்? அது மட்டும் இல்லாம நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அவசரம்னு வந்து பணம் கேட்கும் பொழுது நான் இல்லைன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அது சரி, இன்னைக்கு காசு போச்சு, நாளைக்காவது பேங்க்ல அந்த 50 ரூபாவை கட்டிடுவீங்களா? இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் தான் 15 ரூபாய் கரைஞ்சி போச்சே. ஏதோ நாளைக்கு பொழுது விடியட்டும், அப்புறம் அதை பற்றி யோசிச்சுக்குவோம். நாராயணன் ஏதோ சமாதானம் சொல்லி வச்சான். ஒவ்வொரு மாசத்தோடவும் அவன் ரொம்பவே போராடினான்னு சொன்னா அது மிகையாகாது. அவனுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே பிறந்த ஒவ்வொரு மாசத்தோடவும் போராட்டமாக தான் இருந்தது அவனுக்கு. அவனோட அப்பா காலத்துல இருந்தே அது ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட அப்பா பள்ளிக்கூட வாத்தியாரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்காக அவர் பெற்ற சம்பளமும் ரொம்ப குறைவு தான். ஆனா வாழ்க்கையை நடத்த வேண்டிய சாமான்களோட விலை அந்த காலத்துல கொஞ்சம் மலிவாதான் வித்துது. தேவையானவற்றை எல்லாம் தாராளமாவே வாங்கிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட காலத்துல கூட அவங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அவனை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரணும்னு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்பவும் எதுவுமே பத்தலைன்ற ஒரு நிலைமை தான். வர சம்பளம் பத்தலை, அதனால குடித்தனம் நடத்த வேண்டிய சாமான்களும் பத்தலை. அவனுடைய பள்ளி படிப்புக்கு தேவையான புத்தகங்கள் வாங்க கூட பணம் இல்லை. நல்ல துணிமணி கிடையாது. அவனுக்கு அப்புறம் பிறந்த அவன் தங்கைக்கு கூட ஒரு கிழிசல் இல்லாத பாவாடை இல்லை. நகை நட்டுக்கள்னு சொல்லிக்க எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல நாள் கிழமைன்னு எந்தவித சந்தோஷங்களும் அவங்களுக்கு கிடையாது. எப்பவும் கஷ்டம்தான். அதனாலேயே இது வேணும் அது வேணும்னு ஆசை இல்லாம தான் பசங்களும் தத்தளி போட தான் வளர்ந்தாங்க. விற்கக்கூடிய எல்லாத்தையும் வித்து தான் அப்பப்போ அவசர தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பரம்பரை சொத்தா வந்துகிட்டு இருந்த 3 காணி நிலத்துல 2 காணி நிலங்களை அவங்க அப்பா காலத்திலே வித்து தீர்த்தாயிடுச்சு. மீதம் இருந்தது ஒரே ஒரு காணி நிலம்தான். நாராயணன் படிப்பு முடிச்சு ஆளாகி நிற்கும் பொழுது அவருடைய அப்பா மரண படுக்கையில இருந்தாரு. அவனை பக்கத்துல கூப்பிட்டு, அப்பா, உலகம் தெரிஞ்ச பிள்ளை ஆகிட்ட, இனிமே என்னோட தயவு உனக்கு தேவையில்லை, பொறுப்போட புத்திசாலித்தனமா நடந்துக்குவேன்னு நான் நம்புறேன். நம்ம கிட்ட இப்போ மிஞ்சி இருக்கிறது அந்த ஒரு காணி நிலம்தான். உன் பங்குக்கு நீயும் அதை வித்துடாம நம்ம பூர்வீக சொத்தா நம்மோட ஞாபகார்த்தமா வச்சு வாழணுன்றது தான் என்னோட ஆசை. உன் தங்கைக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நல்லபடியா கல்யாணம் செஞ்சு வைக்கிற பொறுப்பையும் நீ தான் ஏத்துக்கணும். ஆனா திரும்பவும் சொல்றேன், எவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த ஒரு காணி நிலத்தை மட்டும் வித்துறாதேப்பா. பரம்பரையா வந்ததுல அதை ஒன்னையாவது காப்பாற்றணுன்றதுதான் என்னுடைய சின்ன நப்பாசை. அவரு ஆதங்கத்தோடு அவன்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் உயிரையும் விட்டுட்டாரு. வாழ்க்கையை வாழறதுக்காக அவர் நடத்தின போராட்டங்கள் எல்லாம் நாராயணனுக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான். அதுல வெற்றி அவருக்கு கிடைச்சதா இல்லையான்னு நிர்ணயிக்கிற சக்தி தான் அவனுக்கு இல்லை. அவருடைய வெற்றி தோல்வியை பத்தி அவன் கவலைப்படவும் இல்லை. அதே மாதிரி போராட்டத்துல தானே இப்ப அவனும் ஈடுபட்டுட்டு இருக்கான். ஆனா அப்பாவை போல இல்லாம முற்றிலும் வேறுபட்ட வகையில போராடிக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு மாசமும் போராடிக்கிட்டு இருந்தான். வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு இருந்தான். விலைவாசியோ எவரெஸ்ட் மாலை மாதிரி உயர்ந்து போயிருக்க அவனோட நிலைமை போராட்டம் மட்டுமாவே இருந்துச்சு. அவனுடைய ஒரே ஒரு லட்சியத்தை முன்னிறுத்தி அதுல வெற்றி பெற முடியாம தத்தளிச்சிட்டு இருந்தான். அவன் அப்பா சொன்ன மாதிரி பரம்பரை சொத்தா வந்த அந்த மிஞ்சி நின்ற ஒரே ஒரு காலி நிலத்தை கடன்ல கரைஞ்சு போக விடாம எப்படியாவது திரும்ப கைப்பற்றணுன்றது தான் அவனுடைய பெரும் முயற்சியா இருந்தது. அவனே மொத்தமா முன் நின்று தன் தங்கையோட கல்யாணத்தை செஞ்சு வச்சான். அப்படி இருக்கும் பொழுது அவனால எப்படி கடன் வாங்காம இருக்க முடியும்? குடும்ப பொறுப்பேற்றதும் நல்ல இடமா பார்த்து தங்கையை கொடுத்ததுல அவனுக்கு அளவற்ற பூரிப்பும் ரொம்ப பெருமையாவும் தான் இருந்தது. ஆனாலும் அந்த ஒரு காணி நிலத்தை அடகு வைக்காம அவனால் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க முடியல. வாங்கின கடனை திரும்ப கொடுத்து நிலத்தை மீட்டுக்கிற பெரும் முயற்சியில தான் ஒவ்வொரு மாதமும் நாராயணன் மற்ற எல்லா பிரச்சனைகளோடவும் போராடிக்கிட்டு இருந்தான். தோ இப்ப மாசமும் பிறந்துடுச்சு. போட்ட திட்டங்கள் எல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சு. சேர்த்த பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சு. மற்ற செலவுகள் எல்லாம் அதிகமாகிட்டே இருந்தது.
வர சம்பளமும் பத்தல. அவனுடைய சம்பளம் மாசம் 150 ரூபாய் வாங்கினான். அதுலேயே வீட்டு வாடகை, சாப்பாடு, துணிமணி, காஃபி, சக்கரை, சினிமா, ஹோட்டல்னு எல்லா செலவும் போக மீதோன்னு மீத்தி பிடிக்கிறதே உயிர் போய் உயிர் வர விஷயமா இருந்தது. அப்படி இருந்தும் ஒவ்வொரு மாசமும் ஒரு 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் மிச்சம் பிடிக்க அவன் ரொம்பவே போராடினான். நாராயணன் ஆஃபீஸ் முடிச்சு வீடு வந்திருந்தான். தோ இன்னைக்கு முதல் தேதி வந்துச்சே, பேங்க்ல எவ்வளோ பணம் கட்டிட்டு வந்தீங்க? நாராயணி ஆவலோட தன் கணவனை விசாரிச்சா. 345 இருந்த கணக்கை மறுபடியும் 500 ரூபாய்க்கு உயர்த்திட்டேன் அப்படின்னு பெருமையா சொன்னான் நாராயணன். இதை நாராயணியால நம்பவே முடியல. திகைச்சு போய், நிஜமாவா? நேத்து தான் புதையல் கிடைக்கும்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நிஜமாவே அந்த புதையல் கிடைச்சிருச்சா? எங்கிருந்து கிடைச்சது? சிரிச்சுக்கிட்டே கேட்டா. புதையல் கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அதை ஏன் வேண்டான்னு சொல்லுவானே. ஆனா இப்ப புதையல் ஒன்றும் கிடைக்கல. புதையல் கிடைக்கலையா? அப்போ பேங்க்ல கட்டின 150 ரூபாய் வாங்கின சம்பளத்தை அப்படியே பேங்க்ல எடுத்து போய் கட்டிட்டீங்களா என்ன? மற்ற செலவுக்கு என்ன செய்யறதா? அவசரப்படாதே, என் கை கடிகாரத்தை 150 ரூபாய்க்கு வித்துட்டேன். அதைத்தான் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு சம்பளத்தை வச்சு இந்த மாசத்துல ஓட்டிக்கலான்ற நம்பிக்கையில வந்துட்டேன், நாராயணன் சொன்னான். அதை கேட்டதும் நாராயணிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவனையே கண் கொட்டாம பார்த்துட்டு இருந்தா. அவ கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருந்தது. ரொம்ப ஆசைப்பட்டு வேணும்னு வாங்கினீங்களே, நீங்க உங்களுக்குன்னு வாங்கிட்ட பொருட்களே ஒரு சிலர் தான். அதையே இப்படி ஒன்னொன்னா வித்துக்கிட்டே வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஃபவுண்டன் பேனாவை வித்தீங்க, இப்போ கை கடிகாரத்தையும் வித்துட்டீங்க. இப்படி உங்க பொருள் எல்லாம் ஒன்னொன்னா வித்துக்கிட்டு இருக்க என்கிட்ட மட்டும் இந்த ரெட்டை வடை சங்கிலியையும் என் கை வளையல்களையும் மட்டும் அப்படியே விட்டு வைப்பானே? உங்க கஷ்டத்தை விட எனக்கு இப்ப நகை ரொம்ப பெருசா என்ன? இல்ல நகை பெருசுன்னு நான் நினைப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவ விம்மிக்கிட்டே கேட்டா. நாராயணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். தங்கம் போல உன் மனசு எனக்கு தெரியாதா என்ன? நாளைக்கு உனக்கு பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு போட்டு அழகு பார்க்க என்னால புதுசு வாங்கி தர முடியுமான்னு தெரியல. அதுவே உன்கிட்ட இருக்க பொருட்கள் இருந்தா அதை வச்சாவது போட்டு பார்த்து நம்ம குழந்தைய அழகு பார்க்கலாம்ல. அதுக்காகவாவது அந்த நகைகள் எல்லாம் உன்கிட்டயே இருக்கட்டுமே. ஒரு ஆம்பளைக்கு ஃபவுண்டன் பேனாவும் கை கடிகாரமும் அழகு கொடுக்கறது இல்ல, வெறும் ஆடம்பரம் தான் கொடுக்கும். ஆனா அதுவே ஒரு பெண்ணுக்கு அவ போட்டிருக்க நகைகள் அவளுக்கு இன்னும் அழகு சேர்க்குது. அதை மறுத்துட முடியாதுல்ல? நாராயணன் கேட்க நாராயணியால அதை ஏத்துக்கவே முடியல. தலையை குனிஞ்சபடி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா அப்பா அவ 5-6 மாசம் கர்ப்பமா இருந்தா. ஏன் எனக்கும் பெண் குழந்தை தான் பிறக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? எதுக்காக எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தரீங்க? ஏற்கனவே ஒரு தங்கையோட பிறந்து நீங்க கடன் வாங்கி கஷ்டப்படுறது போதாதா? இன்னும் உங்களுக்கு வேற ஒரு குழந்தை வந்து இன்னும் நீங்க கஷ்டப்படணுமா அப்படின்னு அவ கணவன் மேல இருக்கிற பரிவோட கேட்க, அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வரும்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு சுளீர்னு கோபம் வந்தது. என் தங்கையால எனக்கு தாங்க முடியாத கஷ்டம்னு உன்கிட்ட எப்பயாவது நான் முறையிட்டு இருக்கேனா? அவளுக்காக நான் பட்ட கடனை நீ உன் நகைகளை வித்தோன்னும் அடைக்க வேண்டாம். முடிஞ்சா என் சம்பாத்தியத்திலே நான் அடைச்சிக்குவேன். முடியலன்னா அந்த நிலத்தை விட்டு தொலைச்சிடுறேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். உன்னோட பரிவு எல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. இப்படி நிமிஷ நேரத்துல அவளை வெடுக்குன்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டான். இவ்வளோ கோபம் கொள்ற அளவுக்கு அப்படி என்ன சொல்லிட்டோன்னு நாராயணி இன்னும் விக்கி விக்கி அழுதா. பதில் எதுவும் பேசாம அவன் வேகமா அந்த அறையில இருந்து போயிட்டான். அவங்களுக்கிடையே இந்த மனத்தாங்கல் ஏற்பட்டு 2-3 நாட்களுக்கெல்லாம் ஏனோ நாராயணிக்கு கருக்கலைவு ஏற்பட்டுருச்சு. எந்த விஷயத்த பத்தி அவ என்ன நினைச்சு மனசை பாடாப்படுத்தி வருத்திக்கிட்டாலோ தெரியல. அவளுக்கு உண்டான கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்றதுதான் உண்மை. கலைஞ்சு போனதோட இல்லாம அது அவ உயிருக்கும் ஆபத்தையும் ஏற்படுத்திடுச்சு. அவ உயிரை காப்பாற்ற நாராயணன் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் தண்ணீரா வாரி இறைச்சான். பல மாசங்களா அவன் பேங்க் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்ச பணம் எல்லாம் அடியோட கரைஞ்சு போச்சு. நாராயணி அப்பதான் கண் திறந்து பார்த்தா. நாராயணன் பரிவோட அவனாலும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். உங்களுக்கு நானே இப்படி எதிரியா வந்து வாச்சிட்டேனே. நாராயணி ரொம்ப வருத்தப்பட்டா. உன்னை விட எனக்கு பணம் பெருசுன்னு நீ நினைக்கிறியா? பணம் பெருசுன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கேவலமானவனா நீ என்ன பாக்குற? இவ்வளோ தூரத்துக்கு நீ பிழைச்சு எழுந்ததே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? உன்னோட மனநிலைமை தெரியாம நான் தான் உன்கிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்டேன். நம்ம குழந்தை நம்மளை விட்டு போகிறதுக்கும் காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிரு நாராயணி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அவகிட்ட மன்னிப்பு வேண்டினான்.
அவன் பதறி போய் அவன் கையை பிடிச்சி சமாதானப்படுத்தினவ பேங்க் அக்கௌண்ட்ல இப்போ பணம் எதுவும் பாக்கி இருக்கா சிரிச்சுக்கிட்டே கேட்டா. அதென்ன பிரமாதம், இன்னும் கொஞ்சம் மாசத்துல திரும்ப சேர்த்துட்டா போச்சு. அவனும் அவளை தேர்த்துறதுக்கு சிரிச்சுட்டே பதில் சொன்னான். அப்போ அந்த புதையல்? அதெல்லாம் தன்னால கிடைக்கும், வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்த மாசமும் வந்தது, மறைஞ்சது. திரும்ப அதுக்கு அடுத்த மாசமும் வந்தது. இப்படியே மாசங்கள் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் திடீர்னு நாராயணனோட தங்கச்சி கிட்ட இருந்து ஒரு அவசர தந்தி பறந்து வந்தது. அந்த தந்தியில கணவர் திடீர்னு மாரடைப்பால இறந்துட்டாரு, உடனே புறப்பட்டு வரணும்னு போட்டு இருந்தது. நாராயணனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, மூச்சு முட்டுச்சு, விழி பிதுங்கி போய் நின்றுகிட்டு இருந்தான். எதை பத்தியும் யோசிக்க நேரம் இல்லாம வேக வேகமா கிளம்பினான். மனசுல அமைதியும் இல்லை, உடம்புல தெம்பும் இல்லை. மாசம் மாசம் பிறந்த அந்த மாதங்களோட அதிவேகத்துல அவனும் அடிச்சு செல்லப்பட்டான். இதோ இன்னைக்கு அவனோட தங்கை கௌரியும் வீட்டோடு வந்து சேர்ந்துட்டா. அவன் வந்து சேர்ந்த கொஞ்ச நாட்கள்ல எல்லாம் அவளை தேடிக்கிட்டு 3000 ரூபாயும் வந்தது. அதாவது இறந்து போன அவளுடைய கணவன் செஞ்சு வச்சிருந்த இன்சூரன்ஸ் பணம் தான் அது. இந்த பணத்தை இனிமே நான் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண போறேன், இது நீயே வச்சுக்கோ, உன்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி நாராயணனோட தங்க அந்த தொகையை கொண்டு வந்து அவன்கிட்டயே கொடுத்தா. இதை வச்சுக்கிட்டு இனிமே நான் கூட என்ன செய்ய போறேன் கௌரி, விருப்பம் இருந்தா ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடு. கடன் வச்சிருக்க அந்த நிலத்தை திருப்பி அதையும் உன் பேருக்கே எழுதி வச்சிடுறேன். பாக்கி பணத்தை பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உன் பேர்ல போட்டுடுறேன் நாராயணன் சொன்னான். அவனுக்கு அதுல இருந்து ஒரு சல்லி பைசா கூட தேவைப்படல. இவ்வளவு நாள் அவன் தலை மேல தீராத கடன் சுமையா ஏறி நின்ன அந்த பணம் அவன் தங்கையோட கல்யாணத்துக்கு வாங்கின கடன். புருஷனை எழுந்து நின்ன அவளுக்கு அந்த பணம் இன்னைக்கு துணையா நிக்கிறதோட நாராயணனோட கடன் சுமையையும் ஒரு வழியா இறக்கி வச்சுது. ஆனா அது இப்படிதான் சரியாகணுமா என்ன? அவன் தங்கையோட வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. மாசம் பிறக்குதா இல்ல பணம் பிறக்குதா, ரெண்டுமே பிறந்து மனுஷனை வாழ வைக்கவும் செய்து சாக வைக்கவும் செய்யுது. மனுஷன் தானும் பிறந்து மற்றவற்றையும் பிறக்க வைக்கிறான். கடைசியில எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனும் அழிஞ்சு போறான். நாராயணனுக்காக பிறந்த மாசத்துல எந்த ஒரு குறிப்பிட்ட மாசமும் அவனுக்கு அளவுக்கு அதிகமான நன்மையும் தந்ததில்லை, அடங்காத தீமைகளையும் செஞ்சதில்லை. அது வரைக்கும் அவனுக்கு திருப்தியாவே இருந்துச்சு. முன்னாடி போன மாசங்கள் எல்லாம் மறைய அடுத்த மாசங்கள் வழக்கம் போல அடி எடுத்து வந்துகிட்டு இருந்துச்சு. நாராயணனுக்கும் பிறக்கிற ஒவ்வொரு மாசங்களோடவும் போராட்டங்களும் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? ஒரு நடுத்தர வர்க்க குடும்பஸ்தனுடைய மாதம் ஏற்படுற போராட்டங்கள் பற்றி தான் இது. ஆனால் இந்த கதை அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லா காலத்துக்குமே ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஏற்ற கதையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அப்பப்போ இருக்கிற விலைவாசிக்கு அந்த சம்பளங்கள் ஈடு கொடுக்கவே முடியலை. மாத கடைசியில் போராடுற போராட்டங்களுக்கு இன்னை வரைக்கும் ஒரு முடிவே இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்குள்ளேயும் நிறைய நாராயணன்கள் மாதம் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கும். அதை தான் இந்த கதையில் ஆசிரியர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.